ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தோஷம் நீக்கும் மச்ச அவதார பெருமாள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மச்ச அவதார பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. உலகில் அதர்மம் அதிகமாகும் பொழுது தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக திருமால் அவதாரம் எடுக்கிறார். எண்ணற்ற அவதாரங்களை திருமால் எடுத்திருந்தாலும் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் என்ற 10 அவதாரங்கள் மட்டுமே தச அவதாரங்கள் என்று பெருமையாக அழைக்கப்படுகின்றன. இந்த அவதாரங்களை சற்று உற்று நோக்கும் போது இதில் ஒளிந்திருக்கும் பரிணாம கொள்கையை அறிய இயலும். டார்வினின் பரிணாம வளர்ச்சி கொள்கை உயிரிலிருந்து மனிதன் தோன்றியதோடு நின்றுவிடுகிறது. அதன் பிறகு மனிதனின் பரிணாமம் தொடங்குகிறது. தச அவதாரத்தின் முதல் 5 அவதாரங்கள் உயிர்களிலிருந்து மனிதனாக மாற்றம் அடைந்ததை விவரிக்கின்றன. அடுத்த 5 அவதாரங்களும் மனிதனின் படி வளர்ச்சியை விவரிக்கின்றன. மச்ச அவதாரம் மீன் நீர் வாழ்வன. பிரளய காலத்தில் மீனாக திருமால் அவதாரம் எடுத்து வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த சோமுகாசுரனை கொன்று அழித்து வேதங்களை காப்பாற்றியதாக புராணங்கள் சொல்கிறது. ஜோதிடர்கள் வேதத்தை மறை என்றும் கூறுவார்கள். எனவேதான் வேதத்திற்கும் மீன ராசிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. காலபுருஷ ராசியில் 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தை குறிக்கும் மீன லக்ன ராசிக்காரர்கள் வேதத்திலோ அல்லது வேதத்தின் கண்கள் என போற்றப்படும் ஜோதிடத்திலோ சிறந்து விளங்குவார்கள். மீன ராசியின் ராசி அதிபதி குரு பகவான். இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கும் 4வது உபய ராசியாகும். பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதங்களுமே மீன ராசிக்கு உரியவையாகும். சமராசியான இது பகலில் வலுப்பெற்றதாகும். எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவர்கள் பாதிப்படைவதில்லை. அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதுமே இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். குரு பகவான் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு பகவானே 10ஆம் அதிபதியாகவும் இருப்பது சிறப்பாகும். 10ஆம் அதிபதி குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமைந்துவிட்டால் செல்வம், செல்வாக்கு, சமுதாயத்தில் கௌரவமான பதவியினை அடையும் யோகம் உண்டாகும். அது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் வல்லவராகவும் வழி நடத்துவதில் கைதேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். பேச்சால், வாக்கால் சம்பாதிக்கும் யோகம், ஆசிரியர் பணி, கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, வங்கி பணி போன்றவை சிறப்பாக அமையும். 10இல் குரு புதன் சேர்க்கை பெற்றாலும் இப்போது சொன்ன பலன்களை உண்டாகும். மீனராசி லக்னம் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசியாகும். வேதம் ஓதும் அந்தணர்கள், சாஸ்திர பண்டிதர்கள், வேதியர்கள், அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் காரக கிரகம் குரு பகவான். மீனம் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நீர்வாழ் உயிரினம் தான் இந்த மீன். அத்தகைய மீன ராசியில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் தினமே மச்ச அவதார மூர்த்தியான மத்ய ஜெயந்தி ஆகும். அந்த காலகட்டம் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. வேத நாராயண பெருமாள் இந்த மத்ய ஜெயந்தி வேதம் நாளில் ஓதும் வேதியர்கள், அந்தணர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், மீனை உண்பவர்கள் அனைவருமே ஆதி திருவரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமாளை வணங்க சாபங்களும் தோஷங்களும் நீங்கி உயர்வு ஏற்படும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.